அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சையிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தாய்நாட்டை நேசிப்போம் என்னும் தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாய்நாட்டின் மீது பிரியம் கொள்ளுதல் என்பது மனிதனின் இயற்கையான ஒன்று. தாய்நாட்டை மறந்து எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. தாய்நாட்டின் மீது பற்று வைப்பது, அதை நேசிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கட்டாய கடமை. இதை இஸ்லாமும் வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது என்று கூறினார். மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தன் வார்த்தைகளாலும் அழகிய வாழ்க்கையாலும் வாழ்ந்து வழிகாட்டிய வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுப்பற்றையும் நாட்டை மதிக்க வேண்டிய விதத்தையும் நாட்டின் மீதான உணர்வு ஒரு இஸ்லாமியன் உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு பற்றி எப்படி இருக்க வேண்டும், தாய்நாட்டை ஒருவர் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த அதிர்ச்சியிலும் திடுக்கத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேதம் படித்த வரகா என்னும் மனிதரிடத்தில் அழைத்து சென்றார்கள். அவர்கள் உங்கள் கூட்டத்தார்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றும் ஒரு நேரம் வரும் என்று வரகா சொன்னபோது அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, அவர்கள் என்னை வெளியேற்றி விடுவார்களா? நான் பிறந்த மண்ணிலிருந்து, நான் வளர்ந்த மண்ணிலிருந்து, நான் மிகவும் நேசிக்கிற மண்ணிலிருந்து, இறைவனுக்கும் எனக்கும் மிக விருப்பமான மண்ணிலிருந்து என்னை என் சமூகம் வெளியேற்றி விடுமா என ஆழ்ந்த கவலையோடும் பெரும் அதிர்ச்சியோடும் கேட்ட அந்த ஒரு வார்த்தையிலிருந்தே உத்தம நபியின் உயர்வான நாட்டுப்பற்றை நம்மால் உணர முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசித்த பூமி மக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பிரியப்பட்ட பூமி மக்கா. அன்றைக்கு வரகா சொன்னதை போன்றே மக்காவிலிருந்து வெளியேறும் நிலை ஒன்று வந்தது. அவர் மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள், சவுர் குகையில் தங்குகிறார்கள். மறுபடியும் சவுர் குகையிலிருந்து மதீனாவை நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறார்கள். எதிரிகள் பார்த்துவிடக் கூடாது என்று வலிமையான பாதையில் செல்லாமல் பாதை விட்டு விலகி செல்கிறார்கள். இடையில் ஒரு இடம் வருகிறது. மக்காவை நோக்கி செல்லும் பாதை ஒன்று தெரிகிறது. அதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த அழுகையை பார்த்த அல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் தாய்மண்ணிற்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்று ஆறுதல் படுத்தினார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணான மக்கா அல்ல, அதை நோக்கி செல்லும் பாதையே அவர்களுக்கு இந்த அளவு அழுகையை வர வைக்கிறது என்றால் நபி அவர்களின் நாட்டுப்பற்றிற்கு இதை விட எந்த உதாரணமும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிறந்த மண்ணை நேசிப்பதில் நபிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சிறந்த உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்தார்கள். அதே போன்று நபியின் அருமை தோழர் சஹாபாக்கள் நாங்களும் இதில் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்ற மாதிரி அவர்களும் நாட்டுப்பற்றில் உயர்வாகத்தான் இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவுடன் நிறைய சஹாபாக்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அதற்கு காரணம் மதீனாவின் சீதோசன நிலை என்றிருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் தன் தாய்மண்ணை விட்டு வந்த சோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நியமிகு காயிதே மில்லத்தவர்கள் ஹஜ்ஜுக்கா மக்கா நேரம் சென்ற நேரம். அப்போது அவர்கள் உடல்நிலை பாதிப்படைகிறது. பாகிஸ்தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அருகில் இருந்தவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையை மறுத்த காயிதே மில்லத்தவர்கள் என்னை இந்தியாவுக்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். காரணம் கேட்டபோது, எனக்கு இந்த நோயினால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் என் மரணம் என் தாய் மண்ணில் தான் ஏற்பட வேண்டும் என்று காயிதே மில்லத் அவர்கள் கூறினார்கள். இதிலிருந்தே நம் முன்னோர்கள் எப்படியா அவர்கள் தாய்மண்ணை அதிகம் நேசித்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவில் பிறந்து வளர்ந்த நாம் எந்த சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் உலகத்தின் எந்த திசையில் இருந்தாலும் நாம் பிறப்பால் இந்தியர்கள் தான். நாம் பிறந்த மண்ணை அதிகம் நேசிக்க வேண்டும், நம் தாய்மண்ணிற்காக பாடுபட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.